கிறிஸ்துவுக்கான அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. இந்த நாளின் சிந்தனைக்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். அன்புக்குரியவர்களே, அநேக நேரங்களிலே நாம் நம்மை சீர்தூக்கி பார்க்கிற நிலைகள் நமக்கு உண்டு. என்னுடைய தகுதி இன்னது என்று சொல்லியும், என்னுடைய தராதரம் இன்னது என்று சொல்லியும், நான் சேர வேண்டிய இடம் என்னது என்று சொல்லியும், நான் பேச வேண்டிய காரியங்கள் எது என்று சொல்லியும் நாம் அறிந்த மக்களாய் காணப்படுகிறோம். இங்கே பற்றி எரிகிற முட்செடியின் மத்தியிலே மோசேக்கு தரிசனமான ஆண்டவர் அவனை கொண்டு ஒரு மகத்தான காரியத்தை, எகிப்திலே அடிமைகளாய் இருந்த மக்களை கானான் தேசத்திற்கு அழைத்து செல்ல எத்தனித்த பொழுது அதற்கு ஏற்ற நபராக ஆண்டவர் மோசேயை காண்கிறார். ஆகவே தான் அரண்மனையிலே அனுபவித்தவனை, வனாந்தரத்திலே ஆடு மேய்க்கிறவனை வனாந்தர வாசல் வழியாக தன் ஜனத்தை அழைத்து செல்லுவதற்காக அவனை தெரிவு செய்கிறார். அவனை அழைக்கும் பொழுது அவனுடைய வார்த்தை என்ன? பார்வோன் என்கிற ராஜாவினிடத்துல போவதற்கு நான் எம்மாத்திரம். ஏன்? அவன் பார்வோனுக்கு விரோதமான காரியங்களை அங்கே செய்தான். நம்பர் 1. நம்பர் 2, நான் அவை எல்லாவற்றையும் விட்டு வந்து விட்டேன். நான் எம்மாத்திரம். நான் எப்படி அவனிடத்துல பேசுவேன்? எந்த அதிகாரத்தின் அடிப்படையிலே அவனோடு கூட பேசுவதற்கான உரிமை எனக்கு இருக்கிறது என்கிற வார்த்தையை சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் இந்த உலக வாழ்க்கையில அநேக மக்களுக்கு பல்வேறு விதமான மன உளைச்சல், மன போராட்டம், மன வேதனைகள், அலைச்சல்கள், சுகவீனங்கள், பலகீனங்கள், கடன் பிரச்சனைகள், இவை எல்லாவற்றையும் செய்வதற்கு, இவை எல்லாவற்றையும் ஆளுமை செய்யும் பொழுது நான் என்ன செய்வேன் என்று கலங்குகிற மக்களாய் நாம் காணப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளுகிறவராக, நம்மை பயன்படுத்துகிறவராக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நோவிங் காட், இறைவனை அறியாதவனாக இறைவனுக்கு பயந்தவன் மோசே. அவனை கொண்டு ஆண்டவர் தன் ஜனத்தை மீட்டு ரட்சிக்க சித்தம் கொண்டார். அப்படி என்று சொன்னால், நாம் யாரையோ நாடுவதை தவிர்த்து என்னை தேவன் தேடுகிறார், என்னை தேவன் நாடுகிறார், என்னை பயன்படுத்த விரும்புகிறார் என்பதை புரிந்து கொள்வோம் என்று சொன்னால் ஒரு வெற்றியான இலக்கை நாம் அடைய முடியும். 3 காரியங்களை இந்த பகுதியில பார்க்க முடியும். 1, தன்னை உணர்ந்த மோசே, தன்னுடைய தகுதி இன்னது என்று அறிந்த, தன்னை உணர்ந்த மோசே, தான் இருக்கிற இடத்தை, ஸ்தானத்தை அறிந்த மோசே, அவனை ஆண்டவர் பயன்படுத்தினார். தேவன், இரண்டாவதாக தேவன் பயன்படுத்துகிற மக்கள் பெரிய தகுதியுடைய மக்களை ஆண்டவர் அழைக்கவில்லை, வல்லமை உள்ளவர்களை அழைக்கவில்லை, அதிகாரத்தில் இருப்பவர்களை அழைக்கவில்லை. அற்பமானவர்களை எடுத்து, உடைந்த உள்ளத்தோடு இருக்கிற மக்களை எடுத்து, உடைந்த உள்ளத்தோடு இருக்கிற மக்களை சரி செய்வதற்காக தெரிவு செய்திருக்கிறார். நம் வாழ்க்கையில இறைவனுடைய வல்லமையை நமக்கு காண்பிக்க நம்மை தெரிந்து கொள்கிறார். 3ஆவதாக, நம் வாழ்க்கையிலே இறை வல்லமை செயல்படும் என்கிற உரிமையை, உண்மையை ஆண்டவர் தெளிவுபடுத்துவதற்காக மோசேயை ஆண்டவர் தெரிவு செய்கிறார். நான் எம்மாத்திரம் என்று சொன்னவன் தன்னை உணர்ந்திருந்தான், தன் ஆண்டவர் உண்டு என்பதை அறிந்திருந்தான். அவன் உடைந்த பாத்திரமாக வந்த பொழுது ஆண்டவர் பயன்படுத்தினார். இன்றைக்கு மோசேயை பயன்படுத்தின அதே ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தை, ஏதோ ஒரு திட்டத்தை அவர் நிறைவாய் வைத்திருக்கிறார். அதை நிறைவேற்றுவதற்கு நம்ம எடுத்து பயன்படுத்துவார். ஆண்டவரே, மோசேயை போல என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் நாமும் வெற்றியாய் வாழ்ந்து மற்றவர்களையும் வெற்றிக்குள்ளாய் நடத்த முடியும் என்பதில் எந்த ஐயங்களும் இல்லை. அந்த கிருபைகளை தேவன் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்களுடைய நோக்கங்கள், எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய செயல்கள் இவையெல்லாம் உம்மை சார்ந்திருக்க நீர் கிருபை பாராட்டும். நான் எம்மாத்திரம் என்று சொன்ன மோசேயை பயன்படுத்தினீர். இப்பொழுதும் நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரை எங்களையும் பயன்படுத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபக்கொள்ள பிதாவே, ஆமென்.